தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. ஏன் அந்த பொண்ணை பற்றி நீ பேச மாட்டியா? 2.5 வயசு பொண்ணை பற்றி நீ பேச மாட்டியா? 7 வயசு பொண்ணை பற்றி நீ பேச மாட்டியா? எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன் நீ அதை பற்றி பேச மாட்டேற? நான் அதை பற்றி பேசினா மாறிடுமா? புரிஞ்சுக்கோங்கடா, நீங்கள் அவ்வளோ நல்லவனுங்களாம் கிடையாது. இதுக்கு அரசாங்கம் காரணமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 18 வயசு கீழே இருக்கிற பிள்ளையை தொட்டால் போக்சோல உள்ள போயிடுவோம். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆயுள் தண்டனை கிடைக்கும். இல்லை அப்படின்னா உச்சபட்சமாக மரண தண்டனை கிடைக்கும். எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த தப்பு பண்ணுறானுங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவனுக்கு தேவைப்படுது. லூஸ் தரமாக நிறையா முட்டு கொடுக்கும் திமுக. நம்ம அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஏதோ பெண்ணாத்திட்டு இருக்குன்னு விட்டுருவோன்னு வச்சுங்க. பட் இதுக்கு ஏன் ரிப்ளை போடுறோம்னா, எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக நீங்களாம் அப்படி தாண்டா, அதனால் அதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு நம்மளால வழி தூக்கி போட்டு போகிறதா இருக்கட்டும். இதுக்கெல்லாம் அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை காப்பாற்றுறதா, அதாவது திமுக காப்பாற்றுறதா இருக்கட்டும். இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ சட்டங்கள் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வந்து அவன் பண்ணுறான்னா அவனோட தேவைக்கு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பழியை தூக்கி நம்ம மேலேயே போடுறதுக்கு பேர் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஏமா, எல்லார் வீட்லேயும் எல்லா இடத்துலையும் ஆம்பளைங்க இருக்க தான் செய்கிறாங்க. எல்லோரும் எல்லா பொம்பளை பிள்ளையுமே கை வைக்கிறது இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? அவன் போதை ஆயிடுறான், அவன் வந்து மதுக்கு அடிமையாயிடுறான். ரெண்டுத்துக்கு அடிமையாகிட்டான். அவன் என்ன எந்த நினைவில் இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. அவன் முன்னாடி சட்டமும் வராது, ஒரு மசுரும் வராது, காவல்துறையும் வராது. அவன் முன்னாடி நிற்கிறது சின்ன குழந்தையா கிளவியெல்லாம் தெரியாது. அது பொம்பளையா அப்படி மட்டும்தான் பார்ப்பான். அது மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. இது அரசாங்கம் தடுக்கணுமா இல்லை யார் உங்கள் அப்பா வந்து தடுப்பானா? உங்கள் அப்பா வந்து தடுப்பான் போல இருக்குது. சரி, இதுக்கு அரசாங்கம் காரணம் இல்லைன்னா அப்போ எதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது? அப்போ அரசாங்கம் என்னத்துக்கு தான் இருக்குன்னு பதில் சொல்லணும்ல, அதே சொல்லணும்ல. காவல்துறை எதுக்கு தான் இருக்குன்னு சொல்லணும்ல. இது எதுவுமே சொல்லாமல் ஒட்டுமொத்த பழியும் தூக்கி இருக்கிறவங்க மேலே போட்டு உங்கள் அப்பனுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க. உன்னை பொம்பளை பிள்ளையே அவனும் பார்க்கல போல இருக்குது. அஃப்கோர்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா திமுககாரன் இன்னும் ஒன்றே எங்கேயாவது அதை மாதிரி பண்ணிவிட்டு விட்டுருப்பாங்க. அப்போ நீ இங்கே வந்து இப்படி கத்திட்டு இருக்க மாட்டேன். அப்போ நீ வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்ப. ஐயோ 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 இதுக்கு அரசாங்கம் காரணம்னு. எல்லாம் அவனுக்கு நடக்கும் போது தான் தெரியும். உனக்கு ஒரு நாள் நடக்கும். இப்படியே முட்டு கொடுத்துட்டே இரு. ஆனால் நீ பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும்.